ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம். அதுக்கு கீழே மஞ்சள் இருந்திருக்கும். அது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. அதுலேருந்து ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அந்த மஞ்சளை நம்ம 2 நாளில் செஞ்சுருந்தோம்னா அந்த தோல் நம்ம கழுவிட்டு அப்படி யூஸ் பண்ணலாம். இது ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆனதுனால தோலெல்லாம் நான் நல்லா எடுத்துறேன். இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதே இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஃபேஸில் எந்த விதமான இதுவும் இருக்காது. அப்படியே ஃபேஸ் எல்லா இடமும் ஒரே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். முதல்ல அந்த மஞ்சளில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஆலோவேரா இது ஃப்ரெஷ் ஆலோவேரா நான் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணோம். நான் நிறைய பார்த்துருக்கேன், வீடியோஸ்லாம் போடுவாங்க ஆலோவேரா எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் கட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாலே 1 மந்த்துக்கு மேலே அப்படியே வெளியில் வச்சுருந்தாலே அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு காற்றுல வளர்கிற தாவரம் தான். அதனால் மேக்ஸிமம் 90% கெட்டு போகாது. நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இது இருக்கிறனால நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது இந்த இதெல்லாம் வராது, எலி அந்த மாதிரிலாம். அதை பார்த்தா அது பயந்து போயிடும். அதுவும் நம்ம இது மாதிரி பறித்து வச்சுக்கிட்டு நம்ம மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி எடுத்து அப்படி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 7 நாள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் பிட்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு மேலேயே அப்படியே அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்படி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரே ஒரு லீஃப் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேராவை எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த சென்டரில் இருக்க அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அது நீங்கள் அப்படியே நறுக்கி போட்டிங்கன்னா அப்படியே முழுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜெல்லு தனியாக வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஜெல் அப்படியே வரும். நம்ம அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்குவோம். இது இப்போ நம்ம இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சில பேர் மஞ்சள்லாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் இது நீங்கள் போட்டிங்கன்னா மஞ்சள் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் மஞ்சள் போட்ட மாதிரி தெரியாது, நல்ல பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. இதுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில். இது நான் யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய். நாங்கள் இன்டேக்குக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் செஞ்சுக்குவேன். சும்மா ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஆயிலை எண்ணெய் லைட்டாக சூடானோன்னா நம்ம துருவி வச்ச அந்த மஞ்சளை அப்படியே போட்டுருங்க. இப்போ இந்த மஞ்சள் நம்ம வேக வைக்கணும், சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அதாவது நீங்கள் மஞ்சள் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் நீங்கள் இந்த எண்ணெய் லாங் டைம் அப்படி இருக்கும். இல்லைன்னா மாதிரி கொலன்னு ஆக ஆரம்பிக்கும். நல்லா பொரிச்சிடணும். அப்பளம் மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா அது ஒன்றுமே ஆகாது. அந்த எண்ணெயோடையே அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா கூட அது ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் எந்த இதுவுமே யூஸ் பண்ணும் போது இந்த வெங்காயம்லாம் தலைக்கு எல்லாம் ஆயில் செஞ்சு வைக்கும்போது எல்லாமே பொரிச்சிடணும். பொரிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் அது கெட்டு போகாது. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா அதை வேக வைங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் அது பொரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இதை சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், கருக்கி விட்டுறக்கூடாது. ஆனால் சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. ஏன்னா பிடிக்கும் அது மஞ்சள், ஏன்னா எண்ணெய் கம்மியாக தானே இருக்கு, ஆனால் பிடிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா அந்த இதை அப்படியே அதில் போட்டுருங்க. இது நம்மளோட முகத்துக்கு நல்ல யங் லுக் தரும். பிரைட்டு மஞ்சள் நல்லா பிரைட் தரும். ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால. இது கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்றது எந்த கன்சிஸ்டன்சினா, நீங்கள் அந்த ஆலோவேரா அப்படியே சட்டன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து அது தண்ணி இருக்கனால எண்ணெயில் தண்ணி பட்டால் எப்படி சட்டன்னு சவுண்டு வரும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த ஆலோவேராவும் பொரிஞ்சிடணும், இந்த மஞ்சளும் பொரிஞ்சிடணும். அதில்
அப்படியே ரெண்டுமே அப்படியே இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சிடணும். அப்போ தான் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட இந்த எண்ணெயை அப்படியே வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது இந்த எண்ணெய். நான் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்குமே ஃபேஸில் நிறைய அந்த இதெல்லாம் வரும். டார்க் சர்க்கிள்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். அப்போ வந்து இந்த டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இது வித்தியாசம். இந்த மஞ்சளை எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் தூக்கி தான் போடுவாங்க. பட் இது மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்து ஹோம்மேடாக ஒரு செய்கிறோம். நான் எந்த கெமிக்கலும் கிடையாது. ஆலோவேரா கூட நான் வந்து ஒரிஜினல் ஆலோவேரா தான் போட்டிருக்கேன், ஜெல்லு கிடையாது இது. ஆலோவேரா வந்து ஒரிஜினல் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஆனால் இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பொரிக்க வைக்கணும், அதுதான். இது நீங்கள் பாட்டிலில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் வேணாம், ஒரு 1 வீக்கு ஒன்ஸு. நிறைய எண்ணெய் செஞ்சிங்கன்னா இது வந்து கை கால் எங்கே வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ப்யூர் தான், ஒன்றுமே வந்து இதில் கெமிக்கலே கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்ன ரெடி ஆகிடுச்சான்னு தெரியுறது அந்த பொரியிற சவுண்டு வருதான்னு நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க. பொரியிற சவுண்டு நல்லா வரும், சடன்னு. கிண்டி விட்டுட்டே இருங்க, அது பிடிச்சிடக்கூடாது. இந்த மஞ்சளை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மிச்ச மஞ்சள் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து எப்படியும் 6 மந்த் வரைக்கும் அந்த மஞ்சள் வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். உள்ளர வந்து நீங்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டு பொங்கலுக்கு நான் அப்படி தான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு தெரியும். அது வந்து 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே மஞ்சள் உள்ளே வந்து அந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கும், காஞ்செல்லாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ நாள் தேவையோ அதுக்கு வந்து 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை அந்த மஞ்சளை போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட வச்சுக்கலாம். இந்த எண்ணெயும் ரொம்ப